கலகுடாத்தே ஞானசார தேரர் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறாரு. සති දෙකකට විතර පෙර ආතුව එරාවූර් ප්‍රදේශයේ සියලුම පල්ලිවල මෙන්න මේ පත්‍රිකාව බෙදා හැරලා තිබුණා ජුම්මා දේශනා අවස්ථාවේදී. මේ පත්‍රිකාව දමිළ භාෂාවෙන් ලියලා තියෙන්නේ. அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, கலகுடாத்தே ஞானசார தேரரையும் சம்பந்தப்பட்ட அந்த ஏராவூரை சேர்ந்த மனிதரையும் கொல்ல வேண்டும் என்கிற கருத்துப்பட அந்த நோட்டீஸ் இருக்கிறது. எனக்கு ஏதாவது நடந்தால், என்னுடைய ஒரு முடிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு, நான் போலீஸ் அதிபருக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, மீண்டும் அந்த சூஃபி முஸ்லீம் அல்லது தப்லீக் சகோதரர்கள், தௌஹீது, ஜமாத் இஸ்லாமி இந்த கேஸு அவருடைய பாணியா தானே, அதை கொண்டு உள்ள போட்டு முடிய இங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை பட்டுக்கிறேன்னு என்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, அதே வாதத்தை மேல தூக்குறது மட்டும் இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாக, சிறுபான்மை இஸ்லாமியர்களாக பல சொல்லொணா துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பேருவல அலுத்கம கலவரங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் நடந்த பல கலவரங்கள், அதற்கு பிறகு நடைபெற்ற திகன அம்பாறை கலவரம், இதை தாண்டி பள்ளிவாயல்கள் மீதான தாக்குதல்கள், பள்ளிவாயல்களுக்குள் பன்றியினுடைய தலைகளை கொண்டு போய் வீசியது, அதை தாண்டி இறைவனை நிந்தனை செய்தது, இறைவனை அல்லாஹுக்கு மூன்றா இரண்டா என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது, திருமறை குர்ஆன் அவமதிக்கப்பட்டது என்று இஸ்லாமியர்களுடைய வணக்கத்தலங்கள் மீதான தாக்குதல், இஸ்லாமியர்களுடைய வாழ்விடங்கள் மீதான தாக்குதல், இஸ்லாமிய மதத்தின் மீதான நிந்தனைகள் என்று பலவிதமான இனவாத செயல்பாடுகளும் இந்த நாட்டிலே அரங்கேறியது. அதை தாண்டி இந்த நாட்டுக்குள் ஏற்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு அந்த குண்டு தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்ட ஷைத்தானியர்கள், அந்த தாக்குதலுக்கு துணை போன பயங்கரவாதிகள் மீதான நடவடிக்கைகள் என்பது பாராட்டுக்குரியது, தொடர்ந்து செயல்படுத்த வேண்டியது, அவர்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளிருந்தே எழுப்பப்பட்டு வருகிற நிலையிலும், அதை ஒட்டியும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்ததை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அது தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அத்தனை வடிவத்திலும் நமக்கு எதிரான இனவாத தாக்குதல்கள் இலக்கு வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலைகள் சற்று மாற்றம் பெற்று பிறகு வந்த அறகலையாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த ஆட்சி மாற்றங்களாக இருக்கலாம், தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கலாம், இதுல இருந்தெல்லாம் இனவாதிகள் கொஞ்சம் தூரம் போயிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண்ணால பார்க்கிறோம். இப்படியான சூழ்நிலை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை மாற விட்டுறக்கூடாது, இனவாதத்தை தக்க வச்சுக்கிறணும். இனவாதம் இருந்தால்தான் நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் அல்லது மீண்டும் ஒரு முறை மற்ற காரியங்களில் ஈடுபடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சாரார் இனவாதத்தை தூவுகிற வேலைகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்மையில் இந்த யுத்த வெற்றி நிகழ்வு நடந்த நேரத்தில் கொழும்புல ஜனாதிபதி ஏகேடி பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னா, மீண்டும் இனவாதத்தை உண்டாக்குகிற செயல்பாடுகள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று அவரே சுட்டி காட்டியிருந்த காட்சிகளையும் நம்ம கண்டோம். இதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்பதாக கலகுடாத்தே ஞானசார தேரர் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறாரு. அதை பல ஊடகங்களும், குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள ஊடகங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. தமிழ் ஊடகங்களும் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மீடியா கான்ஃபரன்சிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கண்ட்ரவர்ஷியலான, ஒரு பதட்டத்துக்குரிய ஒரு செய்தியை தான் அவர் அதில் சொல்றாருங்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. என்ன அவர் சொல்றாருன்னா, සති දෙකකට විතර පෙර ආතුව එරාවූර් ප්‍රදේශයේ සියලුම පල්ලිවල මෙන්න මේ පත්‍රිකාව බෙදා හැරලා තිබුණා ජුම්මා දේශනා අවස්ථාවේදී. මේ පත්‍රිකාව දමිළ භාෂාවෙන් ලියලා තියෙන්නේ. ஏராவூர்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஏராவூர் பகுதிகளில் ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த துண்டு பிரசுரத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய
சூஃபி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார் ஒரு மனிதனை இலக்கு வைத்தும் அதே போன்று கலகுடாத்தை ஞானசார தேரரை இலக்கு வைத்தும் தான் அந்த துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் துண்டு பிரசுரத்தை வெளியிட்டவர்கள் லிபியா கடாஃபி குரூப் என்கிற பெயரில் செயல்படுகிறார்கள், அவர்கள் தான் இந்த நோட்டீஸை போட்டிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் கலகுடாத்தை ஞானசார தேரரையும் சம்பந்தப்பட்ட அந்த ஏராவூரை சேர்ந்த மனிதரையும் கொல்ல வேண்டும் என்கிற கருத்துப்பட அந்த நோட்டீஸ் இருக்கிறது. எனக்கு ஏதாவது நடந்தால், என்னுடைய ஒரு முடிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு, நான் போலீஸ் மா அதிபருக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னெல்லாம் அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் அந்த சூஃபி முஸ்லீம் அல்லது தப்லீக் சகோதரர்கள், தௌஹீது, ஜமாத் இஸ்லாமி இந்த கேஸு அவருடைய பாணியாக தானே அதை கொண்டு உள்ளே போட்டு முடிய இங்கே உள்ளுக்குள்ளே பிரச்சனை பட்டுக்கிறேன்னு என்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதே வாதத்தை மேலே தூக்குறது மட்டும் இல்லாமல் அவர் ஒன்று வச்சிருக்கிறார், பாரம்பரிய இஸ்லாமியர்கள் நவீன இஸ்லாமியர்கள் என்றொன்றை வச்சிருக்கிறாரு. பாரம்பரிய இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டுக்கு வேணும், நவீனத்துவத்துடனான ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. அந்த பாணியையும் அந்த மீடியா கான்ஃபரன்ஸில் அவர் முன் வச்சது மட்டுமல்லாமல் கடைசி கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் முழுவதுமாக இந்த அரசாங்கத்தை பிளேம் பண்ணுற ஒரு வேலையும் செய்கிறாரு. அரசாங்கத்தை பிளேம் பண்ணுறதுக்கு அவருக்கு எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய முனீர் முலஃபர். அதுக்கு முன்பதாக அவர் சொன்ன செயல்பாடு பற்றி நம்ம 2 விவகாரங்களை தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு. ஒரு நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருக்கு, அந்த நோட்டீஸில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் கலகுடாத்தை ஞானசார தேரரையும் அதே போன்று எராவூரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரரையும் கொல்லணும் என்று சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்கிறாங்க. என்ன கேட்டால், இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்திருந்தால் அது இப்படி ஒரு மீடியா கான்ஃபரன்ஸோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் தானாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா எங்கேயுமே நம்ம அப்படி பார்க்கல. நம்ம சமூக தளத்தில் இருக்கிறோம், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க, எவ்வளவு மக்கள் நம்ம இருக்கிறோம், தமிழ் பேசுகிற சமூகம் இருக்கிறோம். இப்படி ஒரு நோட்டீஸ் தமிழ் மொழியில் வந்ததாகவும் அப்படி வந்திருந்தால் அது சமூக வலைதளத்தில் எவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்கும், எவ்வளோ ஒரு வாத பிரதிவாதத்தை உண்டாக்கி விட்டுருக்கும். அப்படியான எந்த சம்பவங்களும் இப்படி நடந்ததாக நம்ம எங்கேயுமே பார்க்கல. இன்கேஸ் அப்படி நடந்திருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோ பாரதூரமான ஒரு விஷயம். ஒரு 2 பேரை கொள்றதாக நோட்டீஸ் போட்டிருக்கிறான் பகிரங்கமாகன்னு சொன்னால் அது த்ரிட்டன் பண்ணியிருக்கிறாங்க, எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க, பயங்கரவாத செயல்பாட்டின் ஒரு வடிவம் அது. அப்படிப்பட்ட ஒரு நோட்டீஸ் வந்திருந்தால் உடனடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட் இன் ரிட்டன், இங்கே பாருங்க இந்த ஏரியாவில் இத்தனை மணிக்கு இன்னார் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க, இந்தா இருக்குதுன்னு சொல்லி அந்த நோட்டீஸ் கையளிக்கப்பட்டு அதற்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கையின் மூலமாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம அறிஞ்சு அப்படி என்ன செயல்பாடுகளும் எடுக்கப்பட்டதாக இதுவரைக்கும் தெரியலை. 2வது, இப்படி ஒன்று நடந்திருந்தால் போலீஸ் ஊடக பிரிவுக்கே உடனடியாக போலீஸ் அறிவிப்பாங்க இப்படி ஒன்று நடந்திருக்குதுங்கிற செய்தி. அது சம்பந்தமாகவும் ஊடகங்கள் பேசியிருக்கு. அப்படி ஒன்றையும் நம்ம எங்கேயும் பார்க்கல. 3வது என்னன்னு சொன்னால், உளவுத்துறை சார்ந்து இந்த செய்திகள் எங்கேயாவது வந்திருக்குதான்னு பார்த்தா அங்கேயுமே நம்ம அப்படி ஒன்றை காண கிடைக்கல. எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அது ஒரு பரபரப்பான சம்பவம், ஒரு கொலை மிரட்டல், அது ஞானசார தேரரை கொல்லணும்னு சொல்லி ஒருத்தர் நோட்டீஸ் போட்டிருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கும். அப்படி எங்கேயுமே நம்ம பார்க்கல. எனவே அப்படி ஒன்று நடந்திருந்தால் சம்மந்தப்பட்டவர்கள் இதை கொண்டு ஞானசார தேரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதில் எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, போலீஸ் மா அதிபருக்கு நானும் தான் கடிதம் அனுப்பலாம், நீங்களும் தான் கடிதம் அனுப்பலாம். கடிதம் அனுப்பினா 10ஓட ஃபைன் அவர் பார்க்க போறாரு, அவ்வளோதான். ஆனால் தன்னை கொள்வதாக ஒருத்தன் சொல்லியிருக்கிறான்னா போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் அனுப்புறதா ஞானசாரரே கிளம்பி போய் என்ன பண்ணியிருக்கேன், சிஐடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அல்லது டிஐடியில் டெரரிசம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, அவருக்கு தெரியாதுன்னு கிடையாதுல்ல. அதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மீது செஞ்சிருக்கணும். ஆனால் அவரும் இதை பண்ணல. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாராம், என்னுடைய ஒரு முடிக்கு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. அவரே அவருடைய ஊடக சந்திப்பில் சொல்கிறாரு. நான் நினைக்கிற ஒரு நியாயமான ஒரு பார்வை என்னன்னு சொன்னால், நம்ம சமூகமாக கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் பல பிரச்சனைகள் வந்த நேரங்கள் இருந்திருக்கிறது. நமக்குள்ள மார்க்க ரீதியாக மாற்று கருத்துக்கள் இருக்குதா இல்லையா? நான் ஒரு தௌஹீதுவாதி என்பதை நேற்று சொல்வதற்கு நான் தயங்கியதும் இல்லை, இன்றைக்கு சொல்வதற்கு தயங்க போவதும் இல்லை, நாளைக்கு சொல்வதற்கு தயங்க போவதும் இல்லை. நான் அல்லாஹ் சொன்னால் கேட்பேன், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் கேட்பேன். அதை தாண்டி யார் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் குர்ஆன்ல இருந்து சொன்னா கேட்பேன்.
ஹதீஸ்ல இருந்து சொன்னா கேட்பேன். வேற எதுலையுமே நான் மார்க்க விழுமியங்களாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற ஏகத்துவ சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படி நான் தௌஹீதுவாதியாக இருப்பதை போன்று ஒருவர் என்ன பண்ணுவாரா, நான் ஒரு தப்லீக் ஜமாத்தில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி நான் ஒரு ஜமாத்தே இஸ்லாமி கொள்கையில் பயணிக்கிறேன், அபுல் ஆலா மௌதூதியினுடைய சித்தாந்தங்கள் எனக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று அவர் பயணிப்பார். அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணலாம்னா, நான் சூபித்துவ சிந்தனையில் இருக்கிறேன், அந்த சிந்தனையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கு. இதுல எது சரி எது பிழை என்பதை குர்ஆன் சுன்னாவோடு தான் நாம் உரச வேண்டி இருக்கிறது. அது நம்முடைய மார்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இதுல நான் சொல்றது சரி, எனவே ஞானசார தேரர் எனக்கு சப்போர்ட்டா பேசணும், நீங்க சொல்றது சரி, எனக்கு அவருக்கு சப்போர்ட்டாக தான் அவர் பேசணும்னு அவர்கிட்ட போய் நம்ம நியாயம் கேட்கறதுக்கு அவர் யாருங்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க இந்த ஹஜ் கமிட்டியினுடைய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஹஜ்ஜுக்கு கோட்டா கொடுக்குற பிரச்சனை கொண்டு வரும்போது நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல ஃபௌசி அமைச்சராக இருந்த நேரமாக இருக்கலாம், அல்லது ஃபௌசியினுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. யகப்பாலன ஆண்டுவன் நினைக்கிறேன் அரசாங்கம், நினைக்கிறேன் நல்லாட்சிக்கான அரசாங்கம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்களா இல்லையா அந்த மைத்திரிபால சிறிசேனோட காலத்தில். அதில் ஹலீம் அவங்க மினிஸ்டராக இருக்கிற நேரமாக இருக்கவும் கூடும். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால், சில டிராவல்ஸில் பேரையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, சில டிராவல்ஸை சேர்ந்தவங்க இதே ஞானசார தேரரை போய் சந்திச்சு எங்களுக்கு ஹஜ்ஜு கோட்டா கிடைக்குது இல்லை, எங்களுக்கு அநியாயம் நடக்குது, நீங்கள் தான் பேசணும் அப்படின்னாங்க. இந்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களுக்கும் அநியாயம் நடக்கும், எல்லாருக்கும் அநியாயம் நடக்கும், சாதாரண ஒரு தனி மனிதனுக்கும் அநியாயம் நடக்கிறது. அநியாயம் நடக்கும்போது அந்த அநியாயத்துக்கு நியாயம் எங்கே கேட்கணும்? ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தை நாடுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, சட்டத்தரணியினூடாக அல்லது நீங்கள் கூட நீதிமன்றத்தில் வழக்கு வாதாட முடியும். அந்த உரிமை நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ வழக்கு வாதாடி நீதிபதியிடத்தில் தானே நம்ம போய் சட்ட ரீதியாக இதுக்குரிய நீதியை வேண்டணும். இவர் யாருன்னு இந்த சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்குது? இவர் நீதி மகானா? இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இவர் தான் தீர்ப்பு வழங்கணுமா? அவர்கிட்ட போய் நின்னா பாதுகாப்பு கிடைச்சுமா? ஒரு வாதத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுன்றே வைத்துக் கொள்வோம், ஒரு நோட்டீஸ் போடப்பட்டிருக்கு ஏறாவூர்லன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான செயல்பாடு. இந்த செயல்பாட்டுக்கு நீதிமன்றத்தினூடாக நம்ம நீதியை பெற்றுக்கொள்ள முனைவதா, அல்லது இவர்கிட்ட போய் கேட்டா சரியா போயிருமா? இவர்கிட்ட போய் கேட்டா என்ன நடக்கும்னா, இவர் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸை வைப்பாரு, இது ஒரு பரபரப்பாப்பாரு. இப்ப அப்படித்தானே ஆயிருக்குது. திரும்பவும் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள சூஃபி முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாம், அந்த முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாம், அடிப்படைவாதிகளாம், பயங்கரவாதிகளாம், கழுத்தை வெட்டுவனுங்கிறாங்களாம், இன்னும் சொல்ல போனா அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கணக்கை சொல்லி நூற்றுக்கணக்கான பேருக்கு இப்படி மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி எங்கேயாவது ஸ்ரீலங்காவில் நடந்திருக்குதா? இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதே மாதிரி இதற்கு முன்பதாகவும் பல பொய்கள் சொல்லப்பட்டு, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க என்று சொல்லி அப்படி ஏதாவது நிரூபிக்கப்பட்டதா? இது இன்னைக்கு எத்தனையோ பார்த்துட்டு நம்ம ஷாஃபி மேல சொல்லாத பொய்யா, அஹ்னாப் ஜசீம் மேல சொல்லாத பொய்யா, அல்லது சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா தொடர்பாக சொல்லாத பொய்யா, ரிஷாட் பதியுதீனை கைது பண்ணி வச்சுக்கிட்டு என்ன கதையெல்லாம் அளந்தாங்க. இன்னைக்கு அந்த சன்ன ஜெயசுமனை எங்க, மற்ற ஆக்கள் எங்க, அடுத்தது அத்துரலிய ரத்தனஹிமி இன்றைக்கு எங்க, அதே மாதிரி விமல் வீரவன்ச எங்க போயிட்டாரு, இப்படி எத்தனை பேரை நாம பார்க்கலாம். இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி இந்த நாட்டை சீரழிச்சு, இந்த சமூகத்தை சீரழிச்சு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் அவர்கிட்ட போய் எங்களுக்கு நீதி பெற்று தாருங்க, நீதி பெற்றுக்கொள்ளணும்னா போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, ஜனநாயக ரீதியாக இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எவன் பண்ணினாலும் இப்படி ஒரு நோட்டீஸை போட்டா அவனுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை, அவனை உள்ள போடுங்க, அவனை ஒரு பயங்கரவாத லிஸ்ட்ல கொண்டு போடுங்க, சரியா போடுங்க, கரெக்டா செய்யணும். அதை விட்டு போட்டு இவர்கிட்ட போகிறோமே, இது என்ன வகையில் நியாயம் சகோதரர்களே? நம்ம விரலை எடுத்து நம்மளே கண்ணை குத்திக்கிற மாதிரி காரியமா இல்லையா? இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோன்னு சொல்லி ஒரு கமிஷனை போட்ட நேரத்தில் என்ன கூத்தையெல்லாம் அவர் போட்டார். அவர் என்ன நினச்சிட்டாருன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இருக்கும், அந்த முஸ்லீம்களுக்கு இப்படி, இந்த முஸ்லீம்களுக்கு இப்படி. கடைசியில் நானே அந்த கமிஷனுக்கு போனேன், போய் நீ சொல்கிறதெல்லாம் எப்படி, நாங்கள் சொல்கிறது எப்படிங்கிறத அவருக்கு அவர் அந்த கமிஷன்லேயே சொல்லிட்டு வந்தோம். இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டால், இந்த மாதிரி 2 விவகாரங்களுக்கு சட்ட ரீதியாக இதை நடைமுறைப்படுத்துங்கள், அதை விட்டு இவர் ஒன்றும் நீதிபதி கிடையாது, இவர்கிட்ட போய் நீதி கேட்கறதுக்கு என்பதை புரிஞ்சுக்கிறங்க. 3வது என்னன்னா, இதே சப்ஜெக்டில் அவர் என்ன செய்கிறாருன்னா, பிரதி அமைச்சர் முனீர் முலஃபரை பற்றி பேசுகிறார். කවුද මේ? අදටත් නිට්ටබුවේ තන්වීර ඇකඩමිය භාරව කටයුතු කරන නලිමිවරේ. කවුද මේ නලිමිවරු කියලා කියන්නේ? ජමාතේ ඉස්ලාම් සහ ඉඛ්වාන් මුස්ලිම්. මේ කියන්නේ දෙවියන් උදෙසා මිනිස්සු ප්‍රාණ දානය දිය යුතුයි, මරාගෙන මැරෙන්න ඕන කියලා මතදරන අද මෙයා පාර්ලිමේන්තුවේ නියෝජ්‍ය ඇමති කෙනෙක්. මෙයා තමයි අපිට මේ සාමය ගැන බණ කියන්නේ. මම මේ නිහඬව හිටියා. முனில் முலஃபர் நலீமியாவில் படித்தவர், ஜமாத்தை இஸ்லாமியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் முனீர் முலஃபர்கிட்ட விஜித ஹேரத் ஏராவூருக்கு கிழக்கு வந்த நேரத்தில் இப்படி எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டுருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி, இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சான். சொன்ன நேரத்தில் அவர் நீங்கள் முனீர் முலஃபர் பிரதி அமைச்சரோட பேசுங்கன்னு சொன்னாராம். முதல்ல இப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு நடந்திருந்து விஜித ஹேரத்திட்ட சொல்லப்பட்டிருந்தா, விஜித ஹேரத் ஒரு மினிஸ்டராக இப்படி நடந்திருக்க கூடாது. அவர் என்ன சொல்லிருக்கணும்னா, அப்படியே எவ்வளோ பரபரப்பான ஒரு பாரதூரமான விஷயம், உடனே நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு தான் அவரே சொல்லியிருக்கணும். ஏன்னா
நமக்கே புரியக்கூடியது ஒரு மினிஸ்டருக்கு புரியாதா? அவர் என்ன இது கட்சி பிரச்சனையா? அவங்களோட என்பிபியில் இப்படி ஒன்று இருக்குதுங்கிற கட்சி பிரச்சனையா? கட்சி பிரச்சனை கிடையாது. இது வந்து தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் விஜிதேரத் இப்படி சொன்னார், அதுக்கு பிறகு யார்கிட்ட போய் நீதி கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் முனீர் முலஃபர்கிட்ட போய் சொல்கிறாங்க. முனீர் முலஃபர் யார் தெரியுமா? நலீமியாவில் படித்தவர், ஜமாத் இஸ்லாமி பேக்ரவுண்ட் உள்ளவர், ஜமாத் இஸ்லாமியில் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முனீர் முலஃபர் இன்றைக்கும் திஹாரில் இருக்கக்கூடிய தன்வீர் அகாடமியில் ஒரு போஷகராக இருக்கிறார். இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதிலிருந்து அவர் சொல்ல வர்ற கருத்து என்ன? முனீர் முலஃபர்கிட்ட நீங்கள் நீதி கேட்க சொல்றீங்க, அவர்கிட்ட போய் நீதி கேட்கலாமா? நீதி வழங்குவதற்கு அவர் தகுதியாங்கிறதானே அவர கேள்வி. இதே தான் நானும் கேட்குறேன். நீங்கள் ஏறாவூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதை போய் ஞானசார தேரர் சொல்லி நீதி கேட்குறீங்களா? அவர் நீதி தர்றதுக்கு தகுதியாப்ப? அதை தாண்டி நீங்கள் என்ன யோசிக்கணும்? அவர் பிரதி அமைச்சர். அவர் ஜமாத்தே இஸ்லாமியா இருக்கட்டும், சூஃபியா இருக்கட்டும், தௌஹீதா இருக்கட்டும், தப்லீகா இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு அவர் பிரதி அமைச்சர். பிரதி அமைச்சர் ஒருவரை நீங்கள் பயங்கரவாதி ரேஞ்சுக்கு பேசுறீங்கன்னா அந்த பிரதி அமைச்சர் முதல்ல என்ன செய்யணும்? கடந்த காலத்தில் நம்ம மினிஸ்டர்மார் விட்ட மிகப்பெரிய பிழை என்னன்னு சொன்னால், மினிஸ்டர்மாருக்கு எதிராக இப்படியெல்லாம் பேசுகிற நேரத்தில் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தது. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஜனநாயக ரீதியாக இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கணும் முனீர் முலஃபர். ஆனால் இதுவரைக்கும் முனீர் முலஃபர் இப்படி செய்ததாக நம்ம எங்கேயுமே பார்க்க கிடைக்கல. அதை தாண்டி அவர் என்ன காட்ட வர்றாருன்னு சொல்லி சொன்னால் தன்வீர் அகாடமி அதுக்குள்ள இழுத்து போடுறாரு. நான் கேட்கிறேன், தன்வீர் அகாடமி சம்பந்தமாக எந்த இடத்துல ஏதாவது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குதா? அவர்களுடைய கல்வி வேலைகளை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். சிங்கள மொழியில உலமாக்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதை தாண்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பௌத்த பெருமக்களை அழைத்து இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பல மார்க்க ரீதியாக நமக்கும் அவங்களுக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவங்க பல விவகாரங்கள் இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இஸ்லாம் பற்றிய தப்பெண்ணத்தை நீக்கிறதுக்கு, முஸ்லீம்கள் பற்றிய தப்பெண்ணங்களை நீக்கிறதுக்கு பல முயற்சிகளை தன்வீர் அகாடமி செய்து கொண்டு இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக நான் கண்ட நபிகளார்னு மார்க்ஸ் எழுதிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட மார்க்ஸ் அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, நான் கண்ட நபிகளார். அருமையான புத்தகம், தமிழில் பார்க்க கிடைக்கிறவங்க எடுத்து படிங்க. நான் நேற்று கண்டன் பேஜஸ் புக் ஷாப்பில் இருக்குது, இந்த அக்கரைப்பத்து பேஜஸில் நிறைய புக் வச்சுருக்கிறாங்க. அதில் அதுக்கு தொடர்பு கொண்டு நம்ம சிராஜ் மஷஹூர்னு ஃபேஸ்புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய ஃபேஸ்புக் கிடைக்கும். அவருடைய நம்பரை எடுத்து முடியுமானவங்க அந்த புக்கை வாங்கி படிங்க. ரொம்ப அருமையிலும் அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை சிங்கள மொழியில் தன்வீர் அகாடமி தான் போட்டிருக்கிறாங்க. யார் சிங்கள மக்களுக்கு நீங்கள் ஒரு புக்கை கிஃப்ட் பண்ண, எதையோ கிஃப்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த புக்கையும் சேர்த்து கிஃப்ட் பண்ணுங்க. அவ்வளவு இஸ்லாத்தை பற்றிய தப்பெண்ணங்களை களைவதற்கு, முஸ்லீம்கள் பற்றிய தப்பெண்ணங்களை களைவதற்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கலாபீடம். அந்த கலாபீடத்தையும் இதுக்குள்ளே இழுத்து விட்டு என்ன மொத்தத்தில் ஞானசார தேரருக்கு இந்த தகவல்களை கொடுத்து பேச வைக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சமூகத்தில் எந்த நலவும் நடக்கக்கூடாதுல்ல, இஸ்லாத்தை பற்றி குறை சொல்கிறோன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும், அதுக்கு ரிப்ளை போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு இஸ்லாத்தை பற்றிய தப்பெண்ணங்கள் களையப்பட்டக்கூடாதுல்ல, முஸ்லீம்களை பற்றிய தப்பெண்ணங்கள் களையப்பட்டக்கூடாதுல்ல, அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும், அவன் விமர்சிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு ரிப்ளையை நம்ம சொல்லிடவே கூடாது என்கிறதுல இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது. எனவே இந்த மாதிரியான சப்ஜெக்டில் வருகிற போது நம்ம ஒன்று கவனமாக இருக்கணும். சமூகம் சார்ந்து இப்படி ஒன்று நடந்திருக்கிறதா, எவன் செய்திருந்தாலும் அது குற்றம். அவருக்கு எதிராக கண்டிப்பாக ஜனநாயக ரீதியில், சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏறாவூர் மக்களுக்கு தான் தெரியும், அந்த ஏரியாவில் அப்படி நடந்திருந்தால், ஏறாவூர் பள்ளிவாசல் சம்மேளனம் இருக்குது, மற்றவங்க இருக்கிறாங்க, தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னு கேட்டால் உடனடியாக அது தொடர்பான வேலைகளை செய்யுங்க. இது ஒரு பரபரப்பான சிங்கள கம்யூனிட்டியில் வேறு விதமான செய்தி போகுது. அப்படி போகிற நேரத்தில் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு இது நடந்ததா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தி விட்டுருங்க. ஏன்னா இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஒரு குற்றச்சாட்டு வருகிற போது, ஒரு நம்மளை பற்றி ஒரு பொய் பரகுற போது அது பற்றிய உண்மை அதைவிட வேகமாக பரவிவிட வேண்டும். எனவே அதுக்குரிய காரியங்களை ஏறாவூரை சேர்ந்த தலைவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகங்கள், ஊர் பிரமுகர்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்று அத்தனை பேரும் அது சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டிய அதே நேரத்தில் இலங்கை அரசும் இலங்கை பாதுகாப்புத்துறையும் இது தொடர்பான விவரங்களை கணக்கில் கொள்ள வேண்டும். ஞானசார தேரர் முன்வைத்திருக்க இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் இருக்கிறது. இந்த விவகாரத்தை அத்தனை பேரும் மனதிலே வைத்துக்கொண்டு செயல்படுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புனிதமிக்க ஹஜ் பெருநாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஹஜ் பெருநாளுடைய ஒரு சுன்னத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும், அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும். அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம். இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் 7 பேர் நம்ம பங்கு சேர முடியும். இலங்கை ரூபாவில் ஒரு பங்கு
பங்குக்கு 39,000 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்பானி பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள், நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பிலிட்டு விட்டு அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு அது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை தந்து உதவும்.